இந்த மாதிரியான டைட்டில் இவ்வளவு கெத்தா இதுக்கு முன்னாடி விஜய் வச்சிருக்காரான்னா வசீகரான்னு வச்சிருப்பாரு, கில்லின்னு வச்சிருப்பாரு, கத்தி, துப்பாக்கி இப்படிலாம் வச்சிருக்காரு. இப்படி ஜனநாயகன் இவ்வளவு ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸோட பேருனா இப்போ அந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுனால வச்சிருக்காரு. ஆனா எம்ஜிஆருடைய படங்கள் எப்பவுமே பொலிட்டிக்கல் ஃபோர்ஸோட தான் பேர் இருக்கும். ஊருக்கு உழைப்பவன், பல்லாண்டு வாழ்க, இதே கனி, நீதிக்கு தலைவணங்கு, அவருடைய எல்லா படமே பாருங்களேன் ஒரு ஒரு பொலிட்டிக்கல் டோனோட தான் இருக்கும். நல்லவன் வாழ்வான், எங்கள் தங்கம், அது மாதிரி அவருடைய கான்செப்ட் இருக்கும். இந்த மாதிரி கில்லி கில்லிலாம் அவர் அந்த மாதிரி ஸ்டைல்லாம் அவர் பேர் வச்சிருக்க மாட்டார். இந்த படத்தில் இப்படி ஒரு பேர் வச்சது மூலமாக தன்னுடைய பொலிட்டிக்கல் நான் யார் அப்படிங்கிறத அவர் காண்பிக்க விரும்புகிறார் விஜய். ஆனால் அவரிடம் ஒரே ஒரு கேள்வி தான், கையில் சாட்டையை விஜய் வைத்திருக்கிறார் இல்லையா, அது கெத்தா ஜனநாயகம் ஸ்டில் போடுறாரு இல்லையா, இதே மாதிரி ஒரு தலைப்பு தலைவா அப்படின்னு வச்சாரு. படம் படு ஃபெயிலியருங்கிறது உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அந்த படத்துக்கு அன்றைய அதிமுக ஆட்சி ஜெயலலிதா அம்மையார் பிரச்சனை பண்ணாங்க அப்படிங்கிறப்ப இப்படி சாட்டையை சொல்லிட்டுக்கிட்டு அப்படி அதிகார வர்க்கத்துக்கு எதிராக விஜய் நின்னாரா?